Good morning. Screen share பண்றேன். என்னோட ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? நான் ஸ்டார்ட் பண்றேன். இன் பிட்வீன்ல யாராவது வந்தாங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணாம இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஓகே, நேத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் வச்சு ஒரு ப்ரோக்ராம் எப்படி ரெக்வஸ்ட் எல்லாம் கொடுக்குறதுன்னு பார்த்தோம். அண்ட் தென் டேட்டா டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படிதானே? இந்த ப்ரோக்ராம தான் நம்ம நேத்து பார்த்தோம். ஸோ இதை ரன் பண்ணியிருந்தோம். இதுல வந்துட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு. என்னன்னா நான் ரன் பண்றேன். இண்டெக்ஸ் பண்ணோம். சப்மிட் பண்ணப்போ போஸ்ட் வச்சு பண்ணப்போ இங்க எனக்கு ஷோ ஆகல. பட் எனக்கு என்ன ஆகல, என்னோட அவுட்புட்லயே நேற்று ஷோ ஆகாம இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு அதுல என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். என்ன பண்ணியிருந்தேன்னா ஆக்சுவலி இங்க நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா நேத்து ரெக்வெஸ்ட் டாட் கொரி டாட் ஃபர்ஸ்ட் நேம் இப்படி கொடுத்துருந்தோம். ஓகே, கொரி டாட் ஃபர்ஸ்ட் நேம் அதை நான் நோட் பண்ணல. ஆக்சுவலி கெட் மெத்தட் நீங்க யூஸ் பண்ணும்போது தான் என்ன யூஸ் பண்ணணும், இந்த query அப்படின்னு யூஸ் பண்ணணும். நீங்க போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா பாடி டாட் ஃபர்ஸ்ட் நேம். கெட் மெத்தட்ல தான் நீங்க ஒரு டேட்டாவை கெட் பண்ணும்போது query-ஆ கெட் பண்ணுவீங்க. போஸ்ட் மெத்தட்ல வந்துட்டு பாடி டாட் ஃபர்ஸ்ட் நேம், பாடி டாட் லாஸ்ட் நேம், அந்த மாதிரி பாடி வச்சுதான் கெட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனாலதான் என்ன ஆகல அப்படின்னா நம்மளோட வெப் பேஜ்ல நம்மளுக்கு ஷோ ஆகல. ஸோ போஸ்ட் மெத்தட் ஏன் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம்னா நம்மளோட லிங்க்லயே நம்மளுக்கு நேத்து கெட் மெத்தட் வச்சு யூஸ் பண்றப்போ நம்ம லிங்க்லயே நமக்கு தெரிஞ்சுது நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி தெரியக்கூடாது. அதை கொஞ்சம் என்கிரிப்ட் பண்ணி என்னோட பேஜ்ல மட்டும்தான் எனக்கு விசிபிள் ஆகணும். இப்ப நான் இங்கேருந்து சென்ட் பண்றேன் அப்படின்னா ரிசீவ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். இன் பிட்வீன் மிடில்ல உள்ளவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னா போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது இந்த சைடு வார்டிங் தான் யூஸ் பண்ணணும். மேபி உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கும்போது எரர் வந்துருந்துச்சுன்னா இந்த மிஸ்டேக்கா தான் இருக்கும். ஓகேவா? வார்டிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன அப்படின்னா மாடியூல்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? Node.js மாடியூல்ஸ். மாடியூல்ஸ்னா என்ன? எனிஒன்? எல்லா ப்ரோக்ராம்லயும் நீங்க மாடியூல்ஸ் படிச்சிருப்பீங்க. மாடியூல்ஸ்னா என்ன? ஸ்கர்ட் மாடியூல்ஸ் ஜென்ரலா சொல்லுங்க. ப்ரோக்ராம் அதெல்லாம் வேண்டாம். மாடியூல்ஸ்னா என்னன்னு மட்டும் ஜென்ரலா சொல்ல முடியுமா? ஓகே, நான் சொல்றேன். மாடியூல்ஸ்னா என்னன்னா நீங்க நிறைய டைம் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ப்ரோக்ராம்ல லைக் ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காண்டி யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்கு. சோ அந்த ப்ரோக்ராம்ல நமக்கு ஒரு ஒரு செட் ஆஃப் கோட அகெயின் அண்ட் அகெயின் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன் நம்ம எழுதியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷனை நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த கோட்ல ஒவ்வொரு டைமும் அந்த மல்டிப்ளிகேஷனுக்கு திருப்பி திருப்பி கோட் எழுதுறதுக்கு ஜஸ்ட் மல்டிப்ளை அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டு அதுல ஒரு கோடை எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷனை தேவைப்படும் போதெல்லாம் கால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸும் மாடியூல்ஸும் ஒண்ணுதான். அதே மாதிரிதான் மாடியூல்ஸும். ஓகேவா? இப்ப நம்ம இந்த எக்ஸ்பிரஸ், பாத் இதெல்லாம் இது பண்றோம்ல, இதெல்லாம் என்னது அப்படின்னா Node.jsல இருக்கக்கூடிய மாடியூல்ஸ். HTTP நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம்ல, இந்த HTTPங்கிறது என்னது, ஒரு மாடியூல்னு தானே சொன்னேன். சோ HTTP மாடியூல்ங்கிறது Node.jsல இருக்கக்கூடிய லோக்கல் மாடியூல்ஸ். அத நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதோட கோட்லாம் நமக்கு தெரியாது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாடியூல மொத்தமா நம்ம எடுப்போம். அதோட கோட்ஸ்லாம் நமக்கு தெரியுமா? தெரியாது. அது சர்வர் எப்படி செட் பண்ணுது, அது எப்படி கிரியேட் சர்வர் கொடுத்தா வருதுன்னு தெரியாது. பட் நம்ம கிரியேட் சர்வர்ங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சோ அது எல்லாமே அவங்க இன்பில்ட்டா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க.
சோ நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் ஜஸ்ட் அந்த மாடியூல கால் பண்ணி மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். சோ அதுதான் மாடியூல்ஸ். ஒரு செட் ஆஃப் கோட் நமக்கு அகைன் அண்ட் அகைன் தேவைப்படும் போது நம்ம அத ஜஸ்ட் திருப்பி திருப்பி அந்த கோட எழுதாம அந்த மாடியூலோட நேம மட்டும் கால் பண்ணி இல்ல ஃபங்ஷனோட நேம மட்டும் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது தான் மாடியூல்ஸ். ஓகேவா? சோ இந்த மாடியூல்ஸ் வந்துட்டு Node.js நெறைய மாடியூல்ஸ் இருக்கு. லோக்கல் மாடியூல்ஸ் நெறைய இருக்கு. அத நம்ம இம்போர்ட் பண்ணணும்னா நமக்கு என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவோம்? ரெக்வயர் அப்படிங்கிற இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இத யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எக்ஸ்பிரஸ இம்போர்ட் பண்ணியிருக்கோம். பாத்த இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன இம்போர்ட் பண்ணது? HTTP எல்லாம் இம்போர்ட் பண்ணோம். எத யூஸ் பண்ணி பண்ணோம்? இந்த ரெக்வயர். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிட்டு அதுல நம்ம என்ன பண்ணிக்குவோம்? இம்போர்ட் பண்ணி வச்சுக்குவோம். சோ அந்த ரெக்வயர்ங்கிற அந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம் அந்த ஃபங்ஷன. ஓகேவா? சோ அடுத்து நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா நம்ம Node.jsல இருக்கக்கூடிய பேசிக் கோர் மாடியூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம இந்த எக்ஸ்பிரஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கோட் மாடியூல்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். கோர் மாடியூல்ஸ் மீன்ஸ் அந்த Node.js கிரியேட் பண்ணும்போதே அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய மாடியூல்ஸ். HTTPங்கிறது கோர் மாடியூல். நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணோமா? இன்ஸ்டால் பண்ணல. நம்ம Node.js இன்ஸ்டால் பண்ணும்போதே அதுவும் கூட சேர்ந்து அந்த கோர் மாடியூல்ஸ் இன்ஸ்டால் ஆயிடும். So நம்ம ஜஸ்ட் இம்போர்ட் மட்டும் தான் பண்ணணும். பட் எக்ஸ்பிரஸ், நோட்மான் இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா கோர் மாடியூல்ஸ் கிடையாது. அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும். சோ இங்க நெறைய கோர் மாடியூல்ஸ் இருக்கு. இந்த கோர் மாடியூல்ஸ்ல நம்ம 2 கோர் மாடியூல்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஒண்ணு HTTP, இன்னொன்னு பாத். நேத்து பாத் யூஸ் பண்ணோம் தானே? பாத் எதுக்கு யூஸ் பண்ணோம்? இந்த மாதிரி ஒரு ஃபைல நம்ம கெட் பண்றதுக்கு அதோட டைரக்டரி நேம் வச்சு அந்த பாத்த கெட் பண்ணி அதை நம்மளோட ஜாவா Node.jsல யூஸ் பண்றதுக்காண்டி பாத் யூஸ் பண்ணோம், ரெக்வயர் பண்ணோம், இம்போர்ட் பண்ணோமா? சோ அதெல்லாம் வந்து என்னதுன்னா ஒரு கோர் மாடியூல்ஸ். இந்த பாத், HTTP எல்லாம் கோர் மாடியூல்ஸ். ஃபைல் பார்ட்ஸோட டீல் பண்றதுக்காண்டி நம்ம பாத்த வந்து இம்போர்ட் பண்ணோம். ஒரு சர்வரை கிரியேட் பண்றதுக்காண்டி HTTP இம்போர்ட் பண்ணோம். இதே மாதிரி அசர்ட், ஃபைல் சிஸ்டம் ஹேண்டில் பண்றதுக்கு FS, அண்ட் தென் ப்ராசஸ், OS, query string, URL. இந்த query stringலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம வந்து நம்மளோட MongoDBயோட கனெக்ட் பண்ணும்போது நெறைய யூஆர்எல்லாம் நம்ம வந்துட்டு யூஆர்எல் டேட்டாஸ் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த query stringல யூஆர்எல் இந்த மாதிரி கோர் மாடியூல்ஸ் எல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்மளோட ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி கோர் மாடியூல்ஸ் Node.jsல நெறைய இருக்கு. அது போக வேற மாடியூல்ஸ் என்னலாம்னா இந்த எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் வந்துட்டு கோர் மாடியூல்ஸ் கிடையாது. பட் வந்துட்டு NPM பேக்கேஜ்குள்ள இருக்கக்கூடிய மாடியூல்ஸ். சோ அந்த மாடியூல்ஸ நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்குவோம். சோ அடுத்து என்னது அப்படின்னா இந்த மாடியூல்ஸ்லாம் நம்ம என்ன பண்றோம்? Node.js குள்ள இருக்கு, இம்போர்ட் பண்றோம். நம்மளா லோக்கலா மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணுவோம்ல. இப்ப இந்த மாதிரி ஃபங்ஷன்ஸ் ஒரு ஃபங்ஷனை ஆட் பண்ணணும். நான் சொன்னேன்ல இப்ப மல்டிப்ளிகேஷன் ஃபங்ஷனை நீங்க அடிக்கடி யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் மல்டிப்ளை அப்படின்னு ஒரு ஃபங்ஷனை கிரியேட் பண்ணிட்டு ஒரு வேரியபிள் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ற மாதிரி ஒரு ஃபங்ஷன் எழுதிட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஜஸ்ட் இந்த ஃபங்ஷனோட நேமை மட்டும் கால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதெல்லாம் நம்ம லோக்கலா நம்ம கிரியேட் பண்றது. இது கோர் மாடியூல்ஸ் கிடையாது. இது பேரு லோக்கல் மாடியூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யூசரோட ரெக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு ஃபங்ஷன் எழுதுறோம்னா அதுக்கு பேரு தான் கோர் லோக்கல் மாடியூல்ஸ். சோ இப்ப இங்க வந்து அடிஷன் ஃபங்ஷன் எழுதியிருக்காங்க. அண்ட் தென் சப்ட்ராக்ஷனுக்கு ஒரு ஃபங்ஷன் எழுதியிருக்காங்க. 2 வேரியபிள வந்து பாராமீட்டரா வாங்கி அந்த 2 வேரியபிளையும் என்ன பண்ணிருக்காங்க? ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. அடுத்து மைனஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நான் என்ன பண்றேன்? லோக்கலா ஒரு ஃபங்ஷன்ஸ்லாம் எழுதிட்டு அத வந்துட்டு ஒரு ஃபைல்குள்ள வச்சுக்கிறேன். calc.js ஃபைல்ஸ்குள்ள வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட மெயின் ஃபைல் இருக்கும்ல அதுல வந்துட்டு 2 வேரியபிள் குடுத்துட்டு அந்த ஃபங்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் கால் பண்றேன். இந்த ஆட். சோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்கு சின்டாக்ஸ் என்னன்னா இத நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இம்போர்ட் பண்றதுக்கு என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணோம்? ரெக்வயர்ன்னு யூஸ் பண்ணோம்ல. இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ்போர்ட்ஸ் டாட் ஆட், எக்ஸ்போர்ட்ஸ் டாட் சப் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும்னா அந்த மாடியூல்ஸ்லாம் நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல கால் பண்ணணும். நம்மளோட மெயின் இருக்கும்ல மெயினான ஃபைல்குள்ள கால் பண்ணணும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஃபைல இம்போர்ட் பண்ணி கொண்டு வரணும். மொத்தமா இந்த ஃபைல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இம்போர்ட் பண்ணணும். சோ நான் என்ன பண்ணிருக்கேன்? அந்த ஃபைல இம்போர்ட் பண்ணிருக்கேன். ரெக்வயர் யூஸ் பண்ணி நான் அந்த லோக்கல் மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்ல அந்த ஃபைல ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிருக்கேன். அந்த calc. சோ அந்த ஃபைல நான் இம்போர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னா என் ப்ராஜெக்ட்ல எங்க எனக்கு என்னென்ன எக்ஸ்போர்ட்ஸ் அந்த மாடியூல்ஸ் எல்லாம் கால் பண்ணணுமோ
அந்த மாடியூல்ஸ்லாம் அங்கங்க கால் பண்ணிட்டேன். ஆட், சப், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அந்த மாடியூல்ஸ்லாம் கால் பண்ணிருக்கேன். இப்படி இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ இதுக்கு பேரு தான் லோக்கல் மாடியூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ். சோ மொத்தமா 3 டைப் ஆஃப் மாடியூல்ஸ் பார்த்திருக்கோம். ஒண்ணு கோர் மாடியூல்ஸ் அது Node.js குள்ள இருக்கக்கூடியது. இன்னொன்னு லோக்கல் மாடியூல்ஸ் நம்மளோட ரெக்வயர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிறது லோக்கல் மாடியூல்ஸ். இன்னொன்னு தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ். இந்த தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ்லாம் எதுக்குள்ள இருக்கும்? அந்த NPM பேக்கேஜ் மேனேஜர்க்குள்ள அதாவது நோட் பேக்கேஜ் மேனேஜர்க்குள்ள இருக்கும். அத நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்குவோம். எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணுவோம். மங்கூஸ்னா என்னன்னா MongoDB நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மங்கூஸ் அப்படிங்கிற இந்த பேக்கேஜ வந்து நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆங்குலார் இன் கேஸ் நீங்க யூஸ் பண்றீங்க. ரியாக்ட் யூஸ் பண்றவங்க ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம ஆங்குலார் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஆங்குலாரோட ஃப்ரேம் ஒர்க்க நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே. சோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்றோம்ல, இதெல்லாம் வந்து தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ். நம்ம நோட்மானு, எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம். இதெல்லாம் வந்து தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ். சோ இந்த தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? இந்த மாதிரி. நம்ம அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நேத்தே பார்த்துட்டோம். எக்ஸ்பிரஸ் வச்சு எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற எக்ஸாம்பிள நேத்தே பார்த்துட்டோம். சோ இந்த மாடியூல்ஸ எப்படி எப்படிலாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு நெறைய எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்காங்க. நம்ம அத இல்ல ஒவ்வொரு லைனா பார்க்கலாம். ஓகே. ஒரு எக்ஸாம்பிள்ஸா. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, லோக்கல் மாடியூல்ஸ் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிரஸ்க்கு பார்த்துட்டோம். HTTPக்கு பார்த்துட்டோம். தட் மீன்ஸ் கோர் மாடியூலுக்கு HTTP வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அண்ட் தென் தேர்ட் பார்ட்டி மாடியூலுக்கு எக்ஸ்பிரஸ் வச்சு நேத்தே நெறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. சோ இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னா, லோக்கல் மாடியூல்ஸ்க்கு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி நம்மளோட ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். சோ இத நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொன்னுக்கும் நம்ம புதுசு புதுசா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சோ அதனாலதான் நான் ஒரு ஃபைல்லயே நான் மொத்தமா எல்லா நாளும் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ம், நம்ம ஃபர்ஸ்ட் லோக்கல் மாடியூல் கிரியேட் பண்ணணும். ஓகே. அதுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். சோ நான் நோட்ல போயிட்டு ஒரு கால்க்குங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி. ஓகே. அந்த ஃபைல கிரியேட் பண்ணிட்டு அதுல நான் என்ன பண்ண போறேன்னா, லோக்கல் மாடியூல்ஸ் அடிஷன், சப்ட்ராக்ஷன் அண்ட் தென் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிக்கிறேன். எப்படி கிரியேட் பண்ணா சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் டாட் ஆட். ஓகே. ஆட் கிரியேட் பண்ணிட்டு நீங்க என்ன எழுதணும்? ஃபங்ஷன் எழுதணும். சோ அடிஷனுக்குள்ள ஃபங்ஷன் எழுதிக்கணும். நான் என்ன பண்ண போறேன்? 2 பாராமீட்டர் பாஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ், ஒய்ன்னு 2 பாராமீட்டர் பாஸ் பண்ணிக்கிறேன். அது என்ன எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, 2த்தையும் ஆட் பண்ண வேல்யூவை எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே. சோ இதுதான் என்னோட அடிஷனுக்கான சின்டாக்ஸ். இதே மாதிரி நான் என்ன பண்ணிக்குவேன்? சப்ட்ராக்ஷனுக்கும் பண்ணிக்கிறேன். ஓகே. சப்ன்னு வச்சுக்கிறேன். இந்த மைனஸ் ஓகேவா? சோ இப்ப நம்ம ஃபைனலி கிரியேட் பண்ணியாச்சா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் இந்த 3 லோக்கல் மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம மெயின் டாட் ஜேஎஸ் குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஃபைல இம்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபைலுக்குள்ள இருக்கக்கூடிய மாடியூல்ஸ நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கான்ஸ்ட் கால்குலேட்டர் அப்படின்னு ஒரு இது வச்சு அந்த நேம் வச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் அந்த ஃபைல இம்போர்ட் பண்றேன். ரெக்வயர் இம்போர்ட் பண்ணிட்டு நான் 2 வேரியபிள டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே. is equal to 50 comma y is equal to 10. நான் இனிஷியலா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன்? 2 வேரியபிளுக்கு வேல்யூஸ பாஸ் பண்ணிடுறேன். பாஸ் பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்றேன்னா கன்சோல் டாட் லாக்ல அடிஷனை ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். ஓகே.
addition of e and 10. Okay, e and 10 அதுக்கு என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அந்த அடிஷனை கால் பண்ணணும்னா நீங்க பிளஸ் டாட் எதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், இந்த கால்குலேட்டருக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். டாட் ஆட் ஆடுங்கிற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறோம். ஸோ அது இங்க வந்து லைன் பை லைனா அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. நீங்க கீழே நோட் பண்ணீங்கன்னா தெரியும். ஆடுன்னு கால் பண்ணும்போது இங்க என்ன கால் ஆகியிருக்கு, அந்த ஃபங்க்ஷன் எக்ஸ் கமா ஒய் ரிட்டர்ன் எக்ஸ் பிளஸ் ஒய்ங்கிற கால் ஆகிருக்கா. இப்ப நான் அதுக்கு வேல்யூஸ் இங்க பாஸ் பண்ண உடனே அதோட அடிஷனை கால்குலேட் பண்ணி தந்துடும். ஓகே, ஸோ என்ன வந்திருக்கு 16 இங்க அவுட்புட் வந்திருக்கா. ஸோ நம்ம இங்க கன்சோல் டாட் லாக்ல பிரிண்ட் பண்றதுனால நமக்கு இங்கதான் நம்மளோட அவுட்புட் பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோ இங்க நமக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு 60. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன அவுட்புட் வந்திருக்குன்னா 16 அவுட்புட் வந்திருக்கு. ஓகேவா. சோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம். இதே மாதிரி எனக்கு மல்டிப்ளை யூஸ் பண்ணணும் அப்படின்னா கன்சோல் டாட் லாக்ல இதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்ப சப்ராக்ஷன் வேணும்னா நான் சப்ராக்ஷன் எழுதிக்கிறேன். இங்க கால் பண்ணும்போது நான் அந்த நேம கால் பண்ணுவேன். சப்ராக்ஷனுக்கு லோக்கல் மாடியூல் நேம் என்ன வச்சிருக்கணும், இந்த நோட்மான் யூஸ் பண்றதுல இதான் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட். நீங்க ஒவ்வொரு டைமும் ரன் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்களோட சேஞ்சஸ், நீங்க ஒவ்வொரு சேஞ்சஸ் மேக் பண்ண அதுவே ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிருக்கு. தான் நோட்மானோட பெனிஃபிட். ஓகே, அடுத்து டிவிஷன். கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலி எனக்கு எல்லா அவுட்புட்டும் இங்க டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா. இந்த மாதிரி லோக்கல் மாடியூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா என்னென்ன டைப்ல எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றது. இப்போ நம்ம இந்த லோக்கல் மாடியூல்ஸ் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணிருப்போம், எக்ஸ்போர்ட்ஸ் டாட் ஆட்னு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா. இதே மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு. ஃபங்க்ஷனா எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது, ஆப்ஜெக்டா எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது, ஃபங்க்ஷன் கிளாஸா எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது, லிட்ரல்ஸா எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது, அந்த மாதிரி எக்ஸாம்பிள். இப்ப நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்ல, இது வந்துட்டு எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு எக்ஸாம்பிள். இப்ப நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணல லோக்கல் மாடியூல்ஸ் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணோம், ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் டாட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனா எக்ஸ்போர்ட் பண்ணோம். சோ இது வந்துட்டு ஃபங்க்ஷனா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான எக்ஸாம்பிள். இதே மாதிரி லிட்ரல்ல எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். லிட்ரல் இஸ் நத்திங், என்னன்னா ஜஸ்ட் நீங்க அந்த டைரக்டா அந்த வேல்யூவே அப்படியே எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேரு தான் லிட்ரல்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப நான் மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் சொல்லிட்டு இப்ப நான் இங்க ஃபங்க்ஷனா எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன் தானே, இங்க நான் ஃபங்க்ஷனா எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன். அதே இது டைரக்டா ஒரு வேல்யூவை எக்ஸ்போர்ட் பண்றேன். இப்போ உங்க நேம் தானே ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ்ங்கிற ஒரு நேம அப்படி டைரக்டா எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேரு தான் லிட்ரல் எக்ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு நேம வந்து நீங்க டைரக்டா எக்ஸ்போர்ட் பண்றீங்க, ஃபங்க்ஷனா எக்ஸ்போர்ட் பண்ணாம வேல்யூவை டைரக்டா எக்ஸ்போர்ட் பண்ணா அதுக்கு பேரு எக்ஸ்போர்ட்டிங் லிட்ரல்ஸ். லிட்ரல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாமா. நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், என்னோட கேல்கா ஜேஎஸ் உள்ள போயிட்டு இதை கமெண்ட் பண்ணி ஓகே. இதுல இதுல போயிட்டு நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி
அதே மாதிரி நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்ணணும், மெயின்ல போயிட்டு அந்த இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேனா, இந்த கால்குலேட்டருக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன், கால்காட் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அது அப்படியே இருக்கு. ஓகே. எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இங்க நம்ம என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். கன்சோல் டாட் லாக்ல அந்த நேம் ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு நான் பார்க்கணும். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கிறேன். கால்குலேட்டர் எனக்கு என்ன ஆகுது, பிரிண்ட் ஆகுது. ஓகேவா, இங்க நமக்கு பிரிண்ட் ஆகுது. சோ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்னா, டைரக்டா ஒரு வேல்யூவையே அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். அந்த வேல்யூவை இங்க பிரிண்ட் பண்ணி பார்த்திருக்கோம். ஓகே. அத ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபைல நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணிட்டு, அண்ட் தென் அந்த ஃபைல்ல உள்ள வேல்யூ ஆக்சஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் அந்த நேம் மட்டும் கால் பண்ணியிருக்கேன். எதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அந்த ஃபைல, அந்த வேரியபிள் நேம் மட்டும் இங்க கால் பண்ண உடனே எனக்கு அந்த ஃபைலுக்குள்ள ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய இந்த லிட்ரல் வந்து எனக்கு அவுட்புட்ல ஷோ ஆகிட்டு இருக்கு. So இது வந்துட்டு எக்ஸ்போர்ட் செட் அஸ் லிட்ரல்ஸ். அண்ட் தென் அனதர் எக்ஸாம்பிள் எது அப்படின்னா, ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே. ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்கல அப்படிதானே. ஒரு ஆப்ஜெக்டா எப்படி நம்ம வந்து இம்போர்ட் பண்றது அப்படின்னு. இப்ப இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம இவ்வளவு நேரம் என்ன பண்ணோம், ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸ்போர்ட் பண்ணோம். அண்ட் தென் ஒரு டேரக்டா ஒரு லிட்டரல் ஒரு நேம் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கணும். இங்க நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ண போறேன். ஆப்ஜெக்ட்னா எப்படி இருக்கும், நேத்தே டேட்டா டைப்ஸ் படிக்கும் போது படிச்சோம். எப்படி இருக்கும்னா, கீ வேல்யூ பேர்ஸா இருக்கும். நீங்க பைத்தான்ல இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, டிக்ஷனரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ ஒரு நேம் இருக்கும், ஒரு ஃபீல்டு இருக்கும், அந்த ஃபீல்டுக்கு ஒரு வேல்யூ, அடுத்து ஒரு ஃபீல்டு இருக்கும், அதுக்கு ஒரு வேல்யூ, ரெண்டுமே கர்லி பிரேசஸ்க்குள்ள என்க்ளோஸ் பண்ணியிருக்கும். இந்த ஆப்ஜெக்ட நான் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றேன் அப்படின்னா, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுவேன். வழக்கம் போல நம்ம அந்த ஆப் ஐ மீன் அந்த ஃபைல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணும்போது எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள என்ன இருக்கு, நேமும் இருக்கு, வெப்சைட்ன்னு ஒரு ஒரு ஃபீல்டும் இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணும்போது வெறும்னா நம்ம இங்க என்ன பண்ணோம், ஜஸ்ட் கன்சோல் டாட் லாக்ல இந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அந்த வேல்யூ மட்டும் கால் பண்ணணும். இங்க எப்படி கால் பண்ணணும்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய நேம தனியா பிரிண்ட் பண்றோம். அடுத்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய வெப்சைட்ட தனியா பிரிண்ட் பண்றோம். சோ டாட் டாட்ன்னு அந்த ஃபீல்டு நேம ஆக்சஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்றோம். ஓகேவா? இப்ப நம்ம அந்த அதை எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இதுக்கு பதிலா நான் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணேன்னா, டைரக்டா ஆப்ஜெக்ட் வந்து கால் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு நேம் குடுக்கணும்ல. நேம் வந்து என்னன்னு குடுத்துட்டேன்னா, வேற என்ன குடுக்கலாம், ஃபீல்டு நேமு, அப்புறம் சைட்ல நான் சும்மா லிங்க் குடுக்கணும்னு இல்ல. எதுனாலும் குடுத்துக்கோங்க சும்மா. இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 2 ஆப்ஜெக்ட்க்கு 2 ஃபீல்ட் நேம் குடுத்து அதுக்கு ஒரு வேல்யூ குடுத்துக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்ணணும், இத போயிட்டு இங்க போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணணும். இப்ப நான் இப்படி பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகல, பிரிண்ட் ஆகல. ஆக்சுவலி இங்கேயே எனக்கு இப்பவே பிரிண்ட் ஆயிருக்கணும். பட் எனக்கு வந்து அவுட்புட்ல எதுவுமே பிரிண்ட் ஆகல. சோ நான் ஃபர்ஸ்ட் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா, தனித்தனியா இத வந்துட்டு ஆக்சஸ் பண்ணணும். எப்படி ஆக்சஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் அதோட நேம் ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். டாட் நேம். ஓகே. சோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த நேம் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதோட வெப்சைட் வந்து நான் போடாம விட்டுருக்கேன் வெப்சைட்டுக்கு. ஓகே. சோ அதோட வெப்சைட் பிரிண்ட் ஆயிடுச்சு, அதோட நேம் பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ இதுதான் ஓகே.
வெப்சைட் பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அதோட நேமும் வெப்சைட்டும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆக்சஸ் பண்றோம் ஆப்ஜெக்ட. இன்னொன்னு என்னதுன்னா ஃபங்க்ஷன்ஸ ஆக்சஸ் பண்றதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னு சொன்னாங்க. அடுத்து இது என்னன்னா ஃபங்க்ஷனை அஸ் அ கிளாஸா எக்ஸ்போர்ட் பண்றது. இது இந்த எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னது, டைரக்டா ஃபங்க்ஷனா எக்ஸ்போர்ட் பண்றோம். அதே ஃபங்க்ஷனை கிளாஸா எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு தனி சின்டாக்ஸ் இருக்கு. ஓகே, இதுதான் ஃபங்க்ஷன் அஸ் அ கிளாஸ். ஸோ இது என்ன அப்படின்னா நீங்க டைரக்டா ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க ஆக்சஸ் பண்றீங்க அப்படின்னா ஓகே, இப்ப நீங்க ஒரு ஃபங்க்ஷனை எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபங்க்ஷனை எழுதுறீங்கன்னா ஜஸ்ட் அதுல என்ன பண்ண முடியும், ஒரு வேல்யூவை தான் உங்களால ரிட்டர்ன் பண்ண முடியும். இப்ப லிட்ரலா இருந்தாலும் சரி, லிட்ரலா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரே ஒரு வேல்யூவை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஃபங்க்ஷனா நீங்க எழுதும் போதும் சரி, அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு வேல்யூ மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். இப்ப அடிஷன்னா a பிளஸ் b அதோட வேல்யூ மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். a மைனஸ் b a a அந்த மாதிரி என்ன பண்ண முடியாது, மல்டிபிள் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஆனா ஆப்ஜெக்ட்ஸ்ல மட்டும்தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் வேல்யூஸ், நேமுக்கு ஒரு வேல்யூ, வெப்சைட்டுக்கு ஒரு வேல்யூஸ், இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ் ஆப்ஜெக்ட்ல மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஆனா அதையே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எப்படி பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த நேமு வெப்சைட் அப்படின்னு கால் பண்ணுவோம். இங்க ஃபங்க்ஷன் அஸ் அ கிளாஸ் அப்படின்னா இங்க திஸ் அப்படிங்கிற இன்னொரு ஒரு கீவேர்டு எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும். அவ்வளவுதான், வேற ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. இந்த திஸ் மெத்தட தான் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். திஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து எதை இண்டிகேட் பண்றதுக்கு அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணிட்டோம். இந்த நேம்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், வெப்சைட்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஒரு ஃபங்க்ஷன்ல உள்ள எலமெண்ட்ஸ் வேரியபிள்ஸ நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்றோம்னா ஆப்ஜெக்டா ரிட்டர்ன் பண்றோம். வழக்கமா நம்ம இந்த மாதிரி ஈக்குவல் டு வேல்யூ கிரியேட் பண்ணும்போது நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம், லெட் நேம் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்ட் வெப்சைட் இஸ் இந்த மாதிரி லெட் வேர் கான்ஸ்ட்னு யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா திஸ் டாட் நேம் திஸ் டாட் வெப்சைட் அப்படின்னு யூஸ் பண்றோம். திஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு இண்டிகேட் பண்றதுக்காண்டி தான் திஸ் யூஸ் பண்றோம். ஓகேவா, இல்லைன்னா நீங்க எப்படி யூஸ் பண்ணுவோம், நேம் அப்படின்னு சொல்லிட்டு கோலன் போடணும், வெப்சைட் கோலன் போடணும், அப்படியும் பண்ணலாம். இது இன்னொரு மெத்தட், திஸ் டாட் நேம் திஸ் டாட் வெப்சைட் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. சோ இது எதுக்கு திஸ் அப்படின்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். இது இட்ஸ் நாட் அ வேரியபிள், இட்ஸ் அ ஆப்ஜெக்ட் அப்படின்னு இண்டிகேட் பண்றதுக்காண்டி தான் இந்த திஸ். வேரியபிள்னா அதுக்கு எப்படி கிரியேட் பண்ணிருக்கோம், லெட் வேர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்கோம். திஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணா அது வந்து ஆப்ஜெக்ட். சோ ஃபங்க்ஷன்ல உள்ள வேல்யூஸ நீங்க ஆப்ஜெக்டா ரிட்டர்ன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேரு எக்ஸ்போர்ட்டிங் ஃபங்க்ஷன் அஸ் அ ஆப்ஜெக்ட். சோ இந்த எக்ஸாம்பிள பார்க்கலாம், எப்படி ஒரு ஆப்ஜெக்டா ரிட்டர்ன் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ நான் இதை எப்படி கமெண்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் பண்றேன். ஓகே, மாடியூல் works equal to ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நேம்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ திஸ் டாட் நேம். ஓகே, கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன் லைக், அண்ட் தென் வெப்சைட்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் another ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். சோ திஸ் டாட் வெப்சைட். அடுத்து this dot info.
இப்ப நான் இங்க என்ன எழுதுறேன்னா ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகேவா? நம்ம இதுக்கு அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். அதுல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ கன்சோல் டாட் லாக்ல பிரிண்ட் பண்றேன். எப்படி பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சோ இப்ப நீங்க திஸ் டாட் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூவை நீங்க எடுக்கும்போது என்ன யூஸ் பண்ணா டெம்ப்ளேட் லிட்டரல் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். டெம்ப்ளேட் லிட்டரல் மீன்ஸ் இந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்றதா இருந்தா இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்ல. டெம்ப்ளேட் லிட்டரல்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்கேப் பட்டனுக்கு கீழே இருக்கும். ஸோ அந்த டெம்ப்ளேட் லிட்டரல்ஸ் யூஸ் பண்ணாதான் நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும், இந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஆப்ஜெக்டா டிக்ளேர் பண்ணிட்டனாலே அதோட வேல்யூ எடுக்கும்போது டெம்ப்ளேட் லிட்டரல்ஸ் யூஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ நான் கம்பெனியோட நேம் கம்பெனியோட நேம டாலர் எஸ் டாட் நேம். ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா console டாட் லாக்ல சைட்டை இது பண்றேன். ஸோ அதுக்கு வந்து டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி this dot and then website. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை போய் கால் பண்ணணும். கால் பண்ணும்போது எப்படி கால் பண்றேன்னா இந்த மாதிரி இல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம பண்றதை விட நீங்க ஆப்ஜெக்டா கால் பண்றீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபங்க்ஷனை ஒரு ஆப்ஜெக்டா கால் பண்ணும்போது நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்க கால் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ஃபைல் நேம ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனா ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ நான் இங்க ஃபர்ஸ்ட் நேம் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன். அதுக்குள்ள இந்த கால்குலேட்டருங்கிறது நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷனை தானே பாஸ் பண்ணுது. இந்த கால்குங்கிற ஃபைலுக்குள்ள நம்ம என்ன பாஸ் பண்றோம், ஒரு ஃபங்க்ஷனை ஆப்ஜெக்டா பாஸ் பண்றோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை ஆப்ஜெக்டா பாஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும், ஒரு ஃபங்க்ஷனை சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு ஃபங்க்ஷனா பாஸ் பண்றதுனால இந்த வேரியபிளை நம்ம ஒரு ஃபங்க்ஷனா இந்த ஃபர்ஸ்ட் நேம்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸ்டோர் பண்ணிட்டு அண்ட் தென் நான் என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் நேம் டாட் அந்த ஃபர்ஸ்ட் நேம்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய எது நமக்கு பிரிண்ட் ஆகணும், இந்த இன்ஃபோன்னு இருக்குல்ல, இன்ஃபோ தான் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ டாட் இன்ஃபோ அந்த இன்ஃபோ ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ நியூங்கிற கீவேர்ட் ஆட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நியூன்னு ஆட் பண்ணுவோம். ஓகே, நான் மறந்துட்டேன். ஸோ நீங்க ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நியூங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இது வரைக்கும் பண்ணதெல்லாம் என்ன பண்ணிருப்பீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணுவீங்க. அப்புறம் கன்சோல் டாட் லாக்ல அந்த ஃபைலோட ஆப்ஜெக்ட் நேம் வேணா ஆப்ஜெக்ட் நேம், இல்லைன்னா டைரக்டாவே நம்ம வேல்யூ இது பண்ண போறோம். லிட்டரலா எக்ஸ்போர்ட் பண்ணா டைரக்டா வேல்யூ இது பண்ணிடுவோம். இல்ல ஃபங்க்ஷனா யூஸ் பண்ணனா ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். இப்போ ஃபங்க்ஷனை ஆப்ஜெக்டா நீங்க ரிட்டர்ன் பண்றப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அங்க இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை ஒரு வேரியபிள் நேம்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அதுல இருக்கக்கூடிய என்ன ஃபங்க்ஷன் நமக்கு பிரிண்ட் ஆகணுமோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா ஃபைனலி இப்படி கிரியேட் ஆகுது. ஸோ இங்க நீங்க நியூங்கிற ஒரு வேர்ட் ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வரைக்கும் புரிஞ்சுதா? லோக்கல் மாடியூல்ஸ் மாடியூல்ஸ் எல்லாருக்கும் ஓகே, சூப்பர். எனிவன் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். எல்லாம் நெக்ஸ்ட் போறேன். ஓகே, சின்ன
இப்ப என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் நீங்க இப்ப பாத்தீங்க உங்களுக்கு ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஓகேவா? என்னென்ன டைப்லலாம் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நார்மலா ஃபங்க்ஷன்ஸ என்னென்ன டைப்ஸ்லலாம் டிக்ளேர் பண்ணலாம்னா இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணலாம். திஸ் மீன்ஸ் நார்மலா ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றதுக்கு ஃபங்ஷன் ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஃபங்ஷனுக்கு ஒரு நேம் குடுப்போம். இன் கேஸ் அந்த ஃபங்ஷன்ல ஏதாவது பாராமீட்டர் பாஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த பாராமீட்டர இங்க எழுதிட்டு கன்சோல் டாட் லாக்ல ஹலோ அண்ட் தென் நம்ம அங்க ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம். சோ இந்த ஃபங்ஷன கிரியேட் பண்ணா மட்டும் போதாது. கண்டிப்பா ஃபங்ஷன கால் பண்ணணும். அதுக்கு பேரு என்னது? ஃபங்ஷன் இன்வோகேஷன் சொல்லுவாங்க. இல்லன்னா ஃபங்ஷன் கால்ன்னு சொல்லலாம். சோ இது பேரு ஃபங்ஷன் டிக்ளரேஷன். ஃபங்ஷன டிக்ளேர் பண்ணிட்டு அண்ட் தென் அந்த ஃபங்ஷன கால் பண்ணணும். சோ கால் பண்ணும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பாராமீட்டர் குடுத்துருக்கோமோ அந்த பாராமீட்டருக்கு வேல்யூவ பாஸ் பண்ணுவோம். சோ அந்த பாராமீட்டருக்கு வேல்யூவ பாஸ் பண்ணியாச்சு. சோ நமக்கு வந்துட்டு இங்க என்ன பிரிண்ட் ஆகும் அவுட்புட்ல? ஹலோ ஜான் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா இங்க நம்ம டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த நேமோட வேல்யூ எடுத்துருக்கோம். அண்ட் தென் எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன் எப்படி கிரியேட் பண்றோம்? இப்ப நம்ம கிரியேட் பண்ணோம்ல அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் நிறைய ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம். சோ அந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனா கிரியேட் பண்ணலாம். ஓகே. அண்ட் தென் ஆரோ ஃபங்க்ஷனா கிரியேட் பண்ணலாம். ஆரோ ஃபங்க்ஷன் மீன்ஸ் இந்த மாதிரி. ஓகே. இங்க நம்ம கிரியேட் பண்ணல இன்ஃபோ கூட நம்ம ஒரு ஆரோ ஃபங்க்ஷனா தானே கிரியேட் பண்ணோம். இங்க கூட என்ன பண்ணணும்? ஆரோ ஃபங்ஷனா கிரியேட் பண்ணணும். இன் கேஸ் அந்த ஆரோ ஃபங்ஷனுக்கு ஏதாவது பாராமீட்டர் நீங்க பாஸ் பண்றீங்கன்னா, இங்க அந்த பாராமீட்டர மென்ஷன் பண்ணணும். ஓகே. அண்ட் தென் ஹையர் ஆர்டர் ஃபங்ஷன். சோ இந்த ஹையர் ஆர்டர் ஃபங்ஷனுக்கு வேணா நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹையர் ஆர்டர் ஃபங்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த ஆரோ ஃபங்ஷன்னா நம்ம என்ன பண்றோம்? ஜஸ்ட் ஏதோ ஒரு பாராமீட்டர் வந்துட்டு வேல்யூவ பாராமீட்டரா பாஸ் பண்றோம். இப்ப ஏ கமா பி அப்படிங்கிற பாராமீட்டர் நம்ம பாஸ் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு வேல்யூ 2 வேல்யூ பாஸ் ஆகும். அண்ட் தென் அதோட சம்ம நமக்கு பிரிண்ட் பண்ணி தரும். இது வந்துட்டு நார்மல். ஓகே. இதே நம்ம ஒரு நார்மல் ஃபங்ஷன் இந்த ஃபங்ஷன் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபங்ஷன் எடுத்துக்கிட்டாலும் அங்கேயும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 2 பாராமீட்டரை பாஸ் பண்றோம். அந்த பாராமீட்டர் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி தருது. சோ இதுல என்ன பண்ணுவோம்னா நான் ஃபர்ஸ்ட் பண்ணதுல அதுலயும் ஏதாவது ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ணுவோம். இதை தவிர்த்துட்டு ஒரு ஃபங்க்ஷனையே ஒரு பாராமீட்டரா பாஸ் பண்ணா அதுக்கு பேரு தான் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். எனிஒன் இஸ் இன் டவுட்? கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனையே ஒரு பாராமீட்டரா பாஸ் பண்ணா அதுக்கு பேரு தான் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். எப்படின்னா இப்ப நீங்க இந்த எக்ஸாம்பிள நோட் பண்ணுங்க. ஓகே. சோ இந்த எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆப்பரேஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. சோ அதுல மொத்தமா 3 பாராமீட்டர் வச்சிருக்காங்க. ஒன்னு ஏ, இன்னொன்னு பி. இது வழக்கமா நம்ம யூஸ் பண்ற பாராமீட்டர்ஸ். இதுல நம்மளுக்கு வேல்யூ பாஸ் ஆகும். அடுத்து மூணாவதா ஒரு என்ன பாராமீட்டர் வச்சிருக்காங்கன்னா கால் பேக் அப்படின்னு ஒரு பாராமீட்டர் வச்சிருக்காங்க. சோ அந்த கால் பேக்குக்கு கீழே நம்ம கால் பண்ணும்போது எப்படி கால் பண்ணுவோம்? இந்த ஃபங்க்ஷனோட நேம கால் பண்ணுவோம். அப்பதானே கால் பண்ண முடியும். சோ நான் என்ன பண்றேன்? அந்த ஃபங்க்ஷனோட நேம கால் பண்ணி 5 3 அந்த 5 ஏக்கு அசைன் ஆகும். 3ங்கிறது பிக்கு அசைன் ஆகும். மல்டிப்ளை அப்படின்னு ஒண்ணு அப்ளை பண்ணிருக்காங்க. மல்டிப்ளைங்கிறது என்னது அப்படின்னா இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன். சோ இங்க இருக்கக்கூடிய கால் பேக் அப்படிங்கிற இந்த பாராமீட்டருக்கு நம்ம என்ன பாராமீட்டரை பாஸ் பண்றோம் இங்க அப்படின்னா மல்டிப்ளை அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனையே பாஸ் பண்றோம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வேல்யூஸ பாஸ் பண்ணிருக்கோம். இங்கதான் நம்ம ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ல தான் என்ன பண்றோம்? ஒரு ஃபங்க்ஷனையே பாராமீட்டரா பாஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனையே ரிட்டர்னும் பண்ணும். இங்க என்ன பண்ணுதுன்னா ஒரு நமக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது வேல்யூவா ரிட்டர்ன் பண்ணாம ஒரு ஃபங்க்ஷனா ரிட்டர்ன் பண்ணுது. ஒரு பாராமீட்டரா பாஸ் பண்றோம். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனா ரிட்டர்ன் பண்ணுது. ரிட்டர்ன் பண்ணும்போதும் ஒரு ஃபங்க்ஷனா ரிட்டர்ன் பண்ணும். சோ இதுக்கு பேரு தான் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகே. இதுல ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ல வந்து 2 டைப் இருக்கு. ஒண்ணு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனையே பாராமீட்டரா பாஸ் பண்றது. இன்னொரு டைப் என்னது அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனையே ரிட்டர்ன் பண்றது. ரிட்டர்ன் பண்ணும்போது மத்த இடத்துல எல்லாம் வேல்யூவா ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் வேல்யூவா ரிட்டர்ன் பண்றாங்க. அப்படிதானே? இப்போ ஏ பிளஸ் பின்னு டைரக்டா ஆட் பண்ணி ஒரு வேல்யூவா ரிட்டர்ன் பண்றாங்க. ஆனா இங்க வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனா ரிட்டர்ன் பண்றாங்க. சோ ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபங்க்ஷனே பாராமீட்டராவும் பாஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனே நம்ம ரிட்டர்னும் பண்ணிக்கலாம். வேல்யூவா ரிட்டர்னும் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு பேர் தான் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்.
இந்த எக்ஸாம்பிள் வேணா நம்ம பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? மத்த ஃபங்ஷன்ஸ்லாம் நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் தானே? இது நார்மலா டிக்ளேர் பண்ற ஃபங்ஷன் அண்ட் தென் இது வந்துட்டு எக்ஸ்பிரஷன். இப்பதான் எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ அதனால நான் இந்த ஹையர் ஆர்டர் ஃபங்ஷன் மட்டும் பண்றேன். ஸோ ஹையர் ஆர்டர் ஃபங்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணிக்கணும்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. வெயிட் a minute. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல யூஸ் பண்ணியிருந்தாங்கல்ல இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சாரி நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல யூஸ் பண்ணியிருந்தாங்கல்ல இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனையே பாஸ் பண்ணி அது எப்படி ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கலாம். அதை அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபங்க்ஷன் ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். அதுல மொத்தம் 3 வேரியபிள் வச்சிருக்காங்க. A, B, அண்ட் தென் கால் பேக். ஸோ கால் பேக்ல நம்ம ஒரு ஃபங்க்ஷனா பாஸ் பண்ண போறோம். தென் இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா கால் பேக் தான் ரிட்டர்ன் பண்ணும். அடுத்து இந்த ஃபங்க்ஷனை இப்ப இந்த ஆபரேஷனா நான் கால் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். console.logல நான் என்ன பண்ணுவேன், இந்த ஆபரேஷனை கால் பண்ணுவேன். ஆபரேஷன்ங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு அதுக்கு பேராமீட்டர் 3 பேராமீட்டருக்கும் 3 வேல்யூ பாஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் 3 பாஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் 4 பாஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கால் பேக்குக்கு பதிலா மல்டிப்ளை அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்றேன். இங்க அப்படிதானே பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, மல்டிப்ளைங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் நம்ம பாஸ் பண்ண போறோம். ஸோ மல்டிப்ளைங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த மல்டிப்ளைங்கிற அந்த ஃபங்க்ஷனை எழுதணும். அந்த ஃபங்க்ஷனை மல்டிப்ளை ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ மல்டிப்ளைக்கு நம்ம என்ன பண்றோம், A, B என்ன ரிட்டர்ன் பண்ணும், A ஸ்டார் B ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நமக்கு இங்க அவுட்புட் பிரிண்ட் ஆயிருக்கா, 12 பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ அவுட்புட் நமக்கு இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ என்ன ஆகிருக்கு, இந்த கால் பேக்குக்கு பதிலா மல்டிப்ளை அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனையே டைரக்டா பாஸ் பண்ணிருக்கோம். ஸோ அது ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனை அப்படியே ரிட்டர்ன் பண்ணுது. இப்ப நமக்கு என்ன ஆயிரும்னா இந்த கால் பேக் ஈக்குவல் டு மல்டிப்ளையா ஆயிரும். ஸோ கால் பேக் ஆஃப் A, B அப்படிங்கும் போது இந்த மல்டிப்ளை ஆஃப் A, B கால் ஆகும். கால் ஆகி நமக்கு அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். இந்த ஃப்ளோ புரியுது தானே, ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு. அகைன் ரிப்பீட் பண்ணணுமா?
டவுட் இதுல இருக்கா? கன்ஃபியூஷன் இருக்கா ஹையர் ஆர்டர் ஃபங்ஷன்ல? டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே. சரண்யா ஓகே. எல்லாருக்கும் ஓகேவா? எனி டவுட்ஸ்? டவுட் இல்லைன்னா நீங்க தம்ஸ் அப் சிம்பிள் போடுறீங்களா? அதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்ல உங்களுக்கு புரியலன்னா அகைன் ரிப்பீட் பண்ண இருக்கலாம். புரியலன்னா சும்மா இந்த டவுன் தம்ஸ் அப் போடுங்க. ஓகே புரியல அப்படின்ட்டு. புரிஞ்சுதா? சரி ஓகே. சரி எல்லாரும் புரிஞ்சுதுன்னு நான் எடுத்துக்கிறேன். டவுட்னா கேளுங்க. ஓகே மைக்க அன்மியூட் பண்ணிட்டு கூட கேட்கலாம். ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா இதுலயே நமக்கு 2 எக்ஸாம்பிள் வந்துருச்சு. ஒரு ஃபங்ஷனை ரிட்டர்னும் பண்றது வந்துருச்சு. ஒரு ஃபங்ஷனை பாராமீட்டரா பாஸ் பண்ணக்கூடிய 2 எக்ஸாம்பிளும் இந்த ஹையர் ஆர்டர் ஃபங்ஷன் இதுலயே வந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு டாபிக் இருக்கு. அதை மட்டும் பார்த்துட்டேன்னா செஷன் எண்ட் பண்ணிடலாம். ஓகே. சோ என்னன்னா ப்ராசஸ் டாட் கான்ஃபிக் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராசஸ் டாட் கான்ஃபிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னா இது ஒரு இன்பில்ட் மாடியூல். ஓகேவா? கோர் மாடியூல் மாதிரி இன்பில்ட் மாடியூல். சோ இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ உங்களோட இது வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ப்ராசஸ் டாட் கான்ஃபிக் வந்துட்டு இது இது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா டீபக்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இது என்ன சொல்லணும்னா இந்த ப்ராசஸ் டாட் கான்ஃபிக் வந்துட்டு நம்ம நோட் ஜேஎஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை நமக்கு சொல்லும். நான் கான்ஸ்ட் ப்ராசஸ் ஈக்குவல்ட்டு நான் அந்த ப்ராசஸ் மாடியூல வந்துட்டு இம்போர்ட் பண்ணிட்டு அதை நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் பிரிண்ட் ஆகும்னா என்னோட நோட் ஜேஎஸ் எங்க ரன் ஆகிட்டு இருக்கு, என்னென்ன மாடியூல்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிருக்கேன், எப்படி கம்பைல் ஆயிட்டு இருக்கு, எப்படி ஒர்க் ஆகுது என்னோட நோட் ஜேஎஸ் அப்படின்னு நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அந்த இன்ஃபர்மேஷனை நமக்கு அதை தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? இதெல்லாம் நமக்கு இல்ல. சோ நான் வந்து இங்க ஜஸ்ட் இதை மட்டும் சொல்றேன். சோ இந்த மாதிரி நமக்கு நம்மளோட நோட்.js ப்ரோக்ராமை டெமான்ஸ்ட்ரேட் பண்றது. அது என்ன மாதிரி ரன் ஆகுது, எப்படி கம்பைல் ஆகுது, கரண்டா எந்த ஃபைல்ல எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை சொல்லும். சோ நமக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி கிராஷ் நடக்குது. ஏதாவது நமக்கு இதுக்கு முன்னாடி எரர் வந்துச்சுல்ல, இந்த மாதிரி சிஸ்டம் சேஞ்சஸ் கிராஷ் ஆகுது, அந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன எரர்னு கண்டுபிடிக்க தெரியல, நமக்கு ஒரு டீபக் பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த ப்ராசஸ் கான்ஃபிக் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணணும். நான் என்ன பண்றேன், நான் என்ன பண்றேன் அந்த மாடியூலை இம்போர்ட் பண்றேன். ஓகே. என்ன மாடியூல் அப்படின்னா ப்ராசஸ் உள்ள ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு நான் கன்சோல் டாட் லாக்ல ஜஸ்ட் அதை பிரிண்ட் பண்றேன். ஓகே. என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ப்ராசஸ் பிரிண்ட் பண்றேன். எனக்கு இங்க என்ன என்ன டீடைல்ஸ் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா
என்னோட Node.js ஓட டீடைல்ஸ், அதோட வெர்ஷன் என்னது, அது எங்க ரன் ஆயிட்டு இருக்கு, என்னென்ன மாடியூல்ஸ்லாம் அதுக்குள்ள இருக்குது, அந்த மாடியூல்ஸோட வெர்ஷன்ஸ் என்னது, ஸோ கரண்டா அது எந்த ஃபைல்ல ரன் ஆயிட்டு இருக்கு, இந்த மாதிரி என்னோட Node.js பத்தின இன்ஃபர்மேஷன் அப்படி கொடுக்கும். ஸோ இது எதுக்கு பார்ப்பாங்கன்னா, இன்கேஸ் நமக்கு ஏதாவது எரரை கிளியர் பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ராசஸ் வச்சு இந்த ப்ராசஸ்ல நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க பொதுவா ப்ராசஸ்ன்னு பிரிண்ட் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். இதுல இந்த கோட்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவங்க நம்பர் ஆஃப் கான்ஃபிகரேஷன் எவ்வளவு அத மட்டும் அவங்க கால்குலேட் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்பர் ஆஃப் கான்ஃபிகரேஷன் எவ்வளவு கான்ஃபிகரேஷன் அவைலபிளா இருக்கு, அந்த மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் அவங்களுக்கு தேவைப்படுது. சோ அதனால அந்த இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் கோட் எழுதி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணிருக்காங்க. இங்க நீங்க பொதுவா காமனா நீங்க ப்ராசஸ்ன்னு டைப் பண்ணீங்கன்னா, அந்த Node.js உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நமக்கு ஷோ பண்ணும். ஆனா நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தேவையில்ல, எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் போதும் அப்படின்னா, அந்த ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுக்கிறதுக்கு கோட் எழுதி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோட் வந்துட்டு உங்களுக்கு வேண்டாம், கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும், வேண்டாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு என்ன டைம்ல யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்மளோட எரர் டீபக் பண்ணணும் அந்த மாதிரி டைம்ல நம்மளுக்கு வந்து இந்த ப்ராசஸ் டாட் கான்ஃபிக் யூஸ் பண்ணி இந்த மாடியூல் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு Node.js ஓட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து கெட் பண்ணிக்கலாம். அதுல ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு நம்ம மாத்துறதுக்கு நம்ம வந்து இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி கெட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் ப்ராசஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னு ஒரு சம்மரி மாதிரி சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மாடியூல்ஸ்லாம் பார்த்தோம். மாடியூல்ஸ்ல கோர் மாடியூல்ஸ் அண்ட் தென் லோக்கல் மாடியூல்ஸ் அண்ட் தென் தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ். கோர் மாடியூல்ஸ்னா இன்பில்ட்டா Node.js இருக்கக்கூடிய மாடியூல்ஸ். ஸோ அதுல நம்ம HTTP பாத்லாம் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் லோக்கல் மாடியூல்ஸ் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்க நம்ம கிரியேட் பண்ணணும்ல. ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் நீங்க கிரியேட் பண்ண இந்த லோக்கல் மாடியூல்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கிற மாடியூல்ஸ் பேர் தான் லோக்கல் மாடியூல்ஸ். அண்ட் தென் தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ் அப்படின்னா இப்ப என்பிஎம் பேக்கேஜ் மேனேஜர்ல இருந்து எக்ஸ்பிரஸ் நோட்மானு இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்றோம்ல, இதுக்கு பேரு தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலயுமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் ஒவ்வொரு எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது ஒரு மாடியூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது, அண்ட் தென் ஆப்ஜெக்டா எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது, ஃபங்க்ஷனஸ் ஆப்ஜெக்டா எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது, லிட்ரல்ஸா எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது, 4 டைப்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஆரோ ஃபங்க்ஷன், நார்மல் ஃபங்க்ஷன், அண்ட் தென் நெக்ஸ்ட் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். ஃபைனலா ப்ராசஸ்ங்கிற ஒரு மாடியூல் பார்த்தோம். தட் மீன்ஸ் அது Node.js பத்தின ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கொடுக்கும். இதை நம்ம வந்து டீபக் நமக்கு என்ன எரர்னு கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரி டைம்ல டீபக்கிங் ப்ராசஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இதுலதான் இன்னைக்கு கிளாஸ். டவுட் இருந்தா இப்போ கிளியர் பண்ணலாம், இந்த செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. Thanks so much.